ஒரு திரைப்படத்தை எந்த வயதுக்கு உட்பட்டவர்கள் பார்க்கலாம், அதுல நம்ம கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னு ஆராய்ந்து முடிவு பண்ற அதிகாரம் படிச்சது சென்சார் போர்டு. இது மத்திய அரசோட கட்டுப்பாட்டுல இயங்குறது மட்டும் இல்லாம அதிகாரமிக்க குழுவாகவும் பார்க்கப்படுது. தமிழ்நாட்டோட சென்சார் போர்டு சமீப காலங்கள்ல நிறைய விமர்சனங்களை சந்திச்சு வருது. குறிப்பா ஒரு தலைபட்சமா இயங்குறதாகவும் அரசியல் தலையீடுகள் இருக்கிறதாகவும் பல குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. தமிழ்நாடு சென்சார் போர்டோட உறுப்பினரான எஸ்பி சேகர் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்தது மட்டும் இல்லாம பிரச்சனைகள் ஏற்படாம இருக்க என்னென்ன செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அதை இப்ப பார்க்கலாம். ஹாலிவுட்ல எடுக்கப்படுற நிறைய படங்கள் இப்ப பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுது. அதுல படத்துக்கான தணிக்கை சான்றிதழ் பெறுவது சவாலா இருக்குன்னு தமிழ் சினிமா துறையினர் குற்றம் சாட்டுறாங்க. அதுலயும் தணிக்கை துறை அதிகாரிகள் சின்ன படத்துக்கு ஒரு விதியையும் பெரிய பட்ஜெட் படங்களுக்கு ஒரு விதியையும் பின்பற்றாங்கன்னு சொல்றாங்க. ஜாக்வார் தங்கத்தோட இந்த குற்றச்சாட்டை மத்திய தணிக்கை துறையின் உறுப்பினரான எஸ்பி சேகர் மறுத்திருக்காரு. தணிக்கை துறை யாருக்கும் பாரபட்சம் பார்க்காம செயல்படும் ஒரு அமைப்புன்னு கூறியிருக்காரு. அதே போல தங்களோட படத்தை தணிக்கை செய்ததுல ஏதாவது தவறு இருக்குன்னு படக்குழுவினர் நினைச்சா அவங்க முறைப்படி தணிக்கை துறையை கேள்வி கேட்கலாம்னு சொல்றாரு. அந்த ரூல்ஸ் படி ஃபைட் பண்றதுக்கு உங்களுக்கு 100% உரிமை இருக்கு. நீங்க ஏன் அப்படிலாம் கேட்குறீங்க, அப்படிலாம் கேட்கக்கூடாதுன்னு உங்களை யாருமே சொல்ல முடியாது. இது உதாரணம் சொல்ல, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த தயாரிப்பாளரும் சென்சாருக்கு வந்துட்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது என்ன கோர்ட்டா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஒரு படத்தை ரிலீஸ் செய்யும் தேதியிலிருந்து 30 நாட்களுக்கு முன்னாடியே தணிக்கைக்கு அனுப்புனா இது போன்ற பிரச்சனைகளை தவிர்க்க முடியும்னு தெரிவிச்சிருக்காரு. அதற்காகத்தான் இந்த சென்சார் ரூல்ஸ் புக்கை முதன்முறையாக நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அடுத்த வாரம் அதை நாங்கள் ரிலீஸ் பண்றதா இருக்கோம். அதை இது வரைக்கும் இல்லை, 52லேருந்து வந்ததில் இது வரைக்கும் தமிழில் அந்த புக்கு ரூல்ஸே இல்லை. அந்த புக்கு வந்து ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் வரும். ஸோ குறைஞ்சபட்சம் 50 லட்சம் இல்லை 1 கோடியில் படம் எடுக்கிறவங்க ஒரு 150 ரூபா கொடுத்து ஒரு ரூல்ஸ் புக்கை முதல்லயே வாங்கி வச்சுட்டா அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு.